ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சிறுத்தை குட்டி தெரியாதனமா அந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டியிருக்கு. கதவை பூட்டிட்டு எல்லாரும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிற சிறுத்தை அந்த வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இப்படியே உள்ளே வந்துட்டு இப்போ வெளியே போகிறதுக்கான வழியை ஒவ்வொரு ரூமாக போய் தேடி பார்த்ததுக்கு அப்புறமும் வழி கிடைக்கல. அதனால ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த ஜன்னல்ல இருக்கிற ஆட்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இங்க நடுராத்திரி நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க ஒரு நாய் சேர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு. இத பதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்த இந்த சிறுத்தை வேகமா ஓடி போகுது. நல்ல தூக்கத்துல இருந்த நாய் வித்தியாசமா தோணவும் உடனே பதறிடிச்சு எந்திரிச்சு பார்த்தா இந்த சிறுத்தை தான் ஒரே ஓட்டமா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு வழியா வேகமா ஓடுனதுனால இந்த சிறுத்தை கிட்ட இருந்து அது தப்பிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பூமா. இது மலைப்பகுதிகளில் தான் அதிகமா வசிக்கும். அதனால இதுக்கு மலை சிங்கம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இங்க ஒரு வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த வீட்டுல இருக்கிற பூனை கிட்ட வம்பழுத்திட்டு இருக்கு. இந்த பூனை எப்படியாவது வெளியே வருமா அப்படின்னு பாக்குது. ஆனா அந்த பூனை ரொம்ப உஷார். காத்திருந்து இனி பூனைக்கு காத்திருக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே நடைய கட்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய வீடுகள் இருக்கிற அந்த பகுதிக்குள்ள மெதுவா சத்தமே இல்லாம நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். படிக்கட்டெல்லாம் ஏறி நடந்து வந்ததுனால கால் வலிக்கவும் இந்த இடத்துல படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்கு. அந்த நேரம் பார்த்து யாரோ லைட் போடுறாங்க. இருட்டா இருந்த இடம் திடீர்னு வெளிச்சமானதும் உடனே உஷாராயி அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கு. இங்க வீட்டுல இருந்தவங்க வெளியே ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அதுக்குள்ள சிங்கம் உடனே வேகமா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருக்கு. இங்க இந்த வீடியோல வீட்டை பார்த்து சரசரன்னு ஊந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பாம்பை தான் பாக்குறோம். இதை பார்த்ததும் உடனே வேகமா கதவை சாத்திக்கிட்டாங்க. ஒரு செகண்ட் தப்பி இருந்தாலும் நேர வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் போல. அதனால உடனே பாதியை திருப்பி இந்த பக்கமா வருது. ஆனாலும் ரொம்ப நீளமான பாம்பு தான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதிரில வந்து நின்ன ஒரு கரடியை தான் பாக்குறோம். கரடி நல்ல அடர்த்தியான முடியோட பாக்குறதுக்கு சாதுவாதான் தெரியும். ஆனா அது தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அதோட நகங்கள் ஒவ்வொன்றும் கூர்மையா இருக்கிறதுனால அந்த காயங்கள் ஆடுறதுக்கே பல மாதங்கள் ஆகுமா. அதனாலே கரடியை பார்த்தா எப்பவும் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு இந்த குட்டி குளத்தை பார்த்து வந்திருக்கிறாரு. அவரு நினைச்ச மாதிரி ஒரு மீன் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அந்த குளத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான அசைவு தெரிஞ்சதும் உடனே வேகமா வந்திருக்கிறாரு. ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்ற மாதிரி தான் அங்க ஒரு பெரிய முதல்ல அந்த குளத்துல காத்துட்டு இருந்திருக்கு. அடுத்தது இங்க பாக்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத சம்பவம். ஒரு யானையை பார்த்தவர் அதை போட்டோ எடுக்கிறதுக்காக ரெடியா இருந்தாரு. யானை பக்கத்துல வந்து திரும்பி போகுது. இங்க இந்த கரடியும் இதே மாதிரி தான் இங்க கடல்ல நீரியான இந்த போட்டை விடவே மாட்டேன் அப்படின்னு பின்னாடியே ஓடி வருது. இந்த மாடு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்ததுதான் திடீர்னு இந்த கருப்பு காரை பார்த்ததும் என்ன நினைச்சதோ தெரியல. இங்க நம்ம பாக்குறது நம்ப முடியாத ஒரு சம்பவம். ராத்திரி நேரத்துல இந்த கேட்டு பூட்டி தான் இருக்குது. உள்ள இருந்து ஒரு யானை கேட்டு திறந்துட்டு வெளியே வருது. இது யானைகள் வசிக்கிற இடம் தான். அதனாலதான் வெளியே யானை மாதிரி சிலையே வச்சிருக்காங்க. ஒரு யானை வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு யானை, பின்னாடி ஒரு யானை அப்படின்னு மொத்தமா 3 யானைகள். யாரும் பார்க்காத நேரம் பார்த்து ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான்னு ரெடியா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம். காட்டுல ஒரு யானை இறந்து இந்த சேறு பகுதியில கிடந்திருக்கு. இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் கவனிச்சிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது இந்த யானையோட உடல் ரொம்பவே மோசமாயிடுச்சு. அதோட தோலெல்லாம் கூட உறிஞ்சி அது உருவமே தெரியாத அளவுக்கு மாறி போச்சு. இந்த யானைகள் வயசாகிறதுனாலோ இல்ல திடீர்னு யானைகளுக்கே ஹார்ட் அட்டாக் மாதிரி எல்லாம் கூட வருமா. இது தண்ணிக்குள்ள போய் ஒரு 20 அடி தள்ளி அதுலயே நகர முடியாம விழுந்து இறந்திருக்கு. இதை இப்போ மறுபடியும் வண்டியில ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்பவும் அசைஞ்சு ஆடிட்டு இருக்கிற ஒரு பெரிய உருவம் கொண்ட யானை அதை இந்த நிலைமையில பாக்குறது நம்பவே முடியல. இந்த வேலையை அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் ரொம்ப கவனமா செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஜேசிபி வண்டி வச்சு அந்த யானையை கொண்டு போக தயாராயாச்சு. இங்க ஒரு சிறுத்தை இந்த ரூமுக்குள்ள நுழையுது. இதை பார்த்து அங்க இருந்த பையன் உடனே போனு கீழே வச்சுட்டு எந்த பதட்டமும் படல, சத்தமும் போடல. மெதுவா இறங்கி நடந்து போய் இந்த கதவை சாத்திட்டான். இதனால இப்ப சிறுத்தையை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இங்க படிக்கட்டெல்லாம் ஏறி மேல வந்து நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். ஒவ்வொரு வீட்டு கதவா போய் மெதுவா எட்டி பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு யாரையோ பார்த்ததும் ஒரே ஓட்டமா அங்கிருந்து ஓட பாக்குது. ஆட்கள் இருக்கிற இந்த பகுதிக்குள்ள சிறுத்தை நடமாடுறது பாக்குறதுக்கே நம்ப முடியல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த வீட்டு முன்னாடி ரவுண்டு கட்டி இருக்கிற நிறைய பூமாக்களை தான் பாக்குறோம். உள்ள இருந்து வெளியே பார்க்கும் போதே தெரிஞ்சது எதுக்காக இத்தனை பூமாக்கள் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு ஒரே ஆச்சரியம் தான். கூட்டமாவே தயாராகி வந்துடுச்சு போல. ஒரு பூமாவையே சமாளிக்க முடியாது. ஒரே நேரத்துல 3 நாள் ரெடியா நின்னா என்ன பண்றது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்டு பக்கமா நடந்து வந்த சிங்கம் திடீர்னு இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்திருக்கு. பூட்டி இருந்த கேட்டையும் எட்டி தாவி உள்ள வந்து மொத்தமா எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு போகுது. அது நினைச்ச மாதிரி எந்த இறையும் கிடைக்கல. யாருமே கண்ணுல மாட்டாததுனால மறுபடியும் ரோட்டை பார்த்தே போகுதான். இங்க இந்த காவலுக்கு இருந்தவர் சின்ன ரூம்ல தான் இருக்கிறாரு. அது வெளியே போனதுக்கு அப்புறம் தான் என்ன இது வித்தியாசமா தெரியுதேன்னு எட்டி பாக்குறாரு. இங்க இந்த வீடியோல வீட்டை பார்த்து சரசரன்னு ஊந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பாம்பை தான் பாக்குறோம். இதை பார்த்ததும் உடனே வேகமா கதவை சாத்திக்கிட்டாங்க. ஒரு செகண்ட் தப்பி இருந்தாலும் நேர வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் போல. அதனால உடனே பாதியை திருப்பி இந்த பக்கமா வருது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள உலா வந்து
வந்துட்டு இருக்கிற 2 சிங்கங்களை தான் பார்க்குறோம். 2 சொல்லி வச்சு ஒரே நேரத்தில் கிளம்பி வந்திருக்கு. இந்த தெருவுக்கு ஒரு சிங்கம், அந்த தெருவுக்கு ஒரு சிங்கம் அப்படின்னு கரெக்டாக ரெடியாக நிற்குது. இரை தேடுறதுக்கு ராத்திரி நேரத்தை விட ஒரு சரியான நேரம் இருக்க முடியுமா? அதுலேயும் இந்த சிங்கம், புலி இது எல்லாத்துக்குமே ராத்திரி நல்ல கண்ணு தெரியும். நம்ம வீட்டு பூனைக்கும் ராத்திரி தான் நல்ல கண்ணு தெரியுமா? விடியறதுக்குள்ள ஏதாவது இறை கிடைக்குமா அப்படின்னு தெருவில் காத்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.